கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிரேக்க நாட்டில் சிசரோ, டெமஸ்தனிஸ் என்ற மாபெரும் பேச்சாளர்கள் ஒரே நேரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். சிசரோவின் பேச்சை கேட்ட மக்கள் என்ன அழகாக சிறப்பாக இவர் பேசுகிறார் என்று வியப்பு மேலிட கூறுவார்களாம். டெமஸ்தனிஸருடைய பேச்சை கேட்கின்ற மக்கள் உணர்ச்சி பொங்க எதிரியை எதிர்த்து நிற்க வாருங்கள் செல்வோம், புறப்படுங்கள் என்று உணர்ச்சி பொங்க கூறுவார்களாம். ஒருவருடைய பேச்சு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது, மற்றவருடைய பேச்சு மக்களை செயல்பாட்டிற்கு அழைத்தது. இந்த ரெண்டு தன்மையும் இறைமகன் இயேசுவிலே இருப்பதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். மக்கள் இயேசுடைய பேச்சை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதே சமயத்திலே இறைமகன் இயேசு பேய்களை விரட்டி அடிக்கிறார். செயல்பாடு. இந்த ரெண்டு தன்மைகளையும் இறைமகன் இயேசு தனது வாழ்க்கை முழுமையும் பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனை நாம் பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கணைகள் நமது உள்ளத்திலே எழலாம். நாமும் பெற முடியும். எப்பொழுது தந்தை இறைவனோடு நாம் ஆழமான உறவு கொண்டிருக்கின்ற பொழுதும், ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுதும், இந்த ஆவிலிருந்து புறப்படும் அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதனை வைத்து, இந்த ஆவியிலிருந்து புறப்படும் அதிகாரத்தை வைத்துத்தான் ஒரு சில மக்கள் நோய்களை குணப்படுத்துவதும் பேய்களை விரட்டுவதும் போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகிலே நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் பெற வேண்டும் என்றால் நாம் இறைவனோடு ஆழமான உறவு கொண்டிருக்க வேண்டும். தூய ஆவியாரை அனுதினமும் திருப்பலியிலே நாம் ஆண்டவரிடம் கேட்டு பெற வேண்டும். அவ்வளவுதான். வந்து சும்மா உக்காந்துட்டு போனால் பத்தாது, ஆண்டவன்கிட்ட கேட்கணும். ஆவியிலும் உண்மையிலும் கேட்க வேண்டும். எனக்கு ஆவியானவரை கொடு, ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்க எனக்கு நல்ல மனநிலையை தாரும் என்று நாம் கேட்கின்ற பொழுது அந்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே நாம் ஆண்டவரோடு ஆழமான உறவு கொண்ட மக்களாக வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.